இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா மகா கந்த சஷ்டி விரதம் முதல் நாள் ஆரம்பமாகுது. நான் போடுறது மறுநாள் தான் வரும். ஏன்னா முதல் நாள் எடுத்தது அடுத்த நாள் தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் வந்து இது வரைக்கும் சஷ்டி விரதம் எடுத்ததே கிடையாது. சஷ்டி அன்னைக்கு எடுப்பாங்க இல்லையா, அது கூட நான் வந்து இருந்ததில்லை. இந்த வருஷம்தான் மொத 7 நாள் வந்து விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. அவங்களுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கிறேன். ஸோ என்னோடய வேண்டுதல் நிறைவேறணும்னு எனக்காக நீங்களும் சேர்த்து வேண்டிக்கோங்க. உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கோவிலில் வந்து ஒரு 48 நாளைக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்தது. அதோட 48வது நாள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறுது. அதனால் எப்போவும் வருஷாபிஷேகம் வச்சாங்கன்னா படப்பு சாப்பாடு போட்டு சாமி கும்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த 48வது நாளும் படப்பு சாதம் போட்டு சாமி கும்பிட்டாங்க. படப்பு சாதம்னா நான்வெஜ் கிடையாது, சாம்பார் சாதம். எல்லாம் வத்த குழம்பு, சாம்பார் எல்லாமே மிக்ஸ் பண்ணி படப்பு சாப்பாடு மாதிரி போடுவாங்க. ஸோ பக்கத்தில் போய் சாமி கும்பிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஒரு வாட்டி குளிச்சுட்டு சாயந்தரமும் சாமி கும்பிட்டாச்சு. நெய்வேத்தியம் வந்து பார்த்திங்கன்னா பாலும் பழமும் வச்சு, நம்மளுக்கு என்ன பழம் இருக்கிறோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பழம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதையே நம்ம பிரசாதமாகவும் எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் வந்து 6 விளக்கும் ஒரே நாள் வச்சுட்டேன். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்காக கூட்டிகிட்டே வருவாங்க. நான் ஃபஸ்ட் நாளே 6 விளக்கு வச்சதுனால அப்படியே சாமி கும்பிடுறேன். எப்போவுமே அந்த 108 சரவண பவ மந்திரத்தை மட்டும் காலையிலையும் சாயந்தரமும் கண்டிப்பாக சொல்லணும். நீங்களும் வந்து விரதம் இருந்தீங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ எல்லோரும் நினச்சது நடக்கணும்னு சொல்லிட்டு முருகரை பிரார்த்தனை பண்ணிப்போம். பாய்.